ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு பெரிய லென்த் வீடியோ பார்க்கலாமா? அதாவது நான் இதுவரையிலும் ஷார்ட்டில் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு லென்த் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது என்னென்னா, எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு போக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தாங்க எனக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நானும் உங்களுக்காக நான் பேச எனக்குன்னு ஒரு இது இருக்கும், தூண்டுதல் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய். வீடியோவில் போகலாமா? அதாவது ஒரு பெண்களுக்காக நம்ம முன்னேற்றத்தை பற்றி சொல்கிறோம்னா, அது நீங்கள் உணரணும். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்குள்ளே என்ன இருக்குன்றது நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் முன்னேறத்துக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது ஒரு ஷார்ட்லேயும் வீடியோவிலையும் நான் போடுவேன். நீங்கள் எப்படியெல்லாம் முன்னேறணும், அதாவது நிறைய வீடு கிட்ட இருக்கிற ஒரு பெண்கள் இந்த முட்டை வியாபாரம் பண்ணலாம், அப்புறம் மீன் வியாபாரம் பண்ணலாம், கருவாடு வியாபாரம் பண்ணலாம், காய்கறி வியாபாரம் பண்ணலாம், பூ வியாபாரம் பண்ணலாம். இந்த காலேஜ் சைடெலாம் இருக்க வீடுங்களாண்ட பெண்கள் இந்த மாதிரி பெட்டி கடை வைக்கலாம். அதோடு போக ஜூஸ் கடை போடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும். அதாவது வீட்லேயே இருக்கிற பெண்களுக்கு கூட நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரூ. 10 சேஃப்டி பண்ணலாம். ஒரு காய் வாங்கினா ஒரு ரூ. 5 நம்ம எடுப்போம். அதாவது ஒரு ரூ. 100 காய் வாங்குறப்போ ஒரு ரூ. 5 தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்புறம் அதே மாதிரி ஏதாவது இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம். ரேஷன் கடைக்கு போனால் அங்கே இருக்க பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதில் இருக்கிறதுல நம்ம சேல் பண்ணி ஏதோ அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுப்போம். அது நம்ம அந்த அமௌண்ட்டையும் தனியாக ஒரு சேஃப்டி பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ரேஷன் அரிசி நம்ம இட்லி போடுவோம்ல, இப்போ இட்லிக்கு எப்படியும் ரிச்சானவங்கெல்லாம் இட்லி அரிசி வாங்குவாங்க. நம்மளும் நம்ம ஒரு சிலரில் வாங்குவோம், ஒரு சிலரில் வாங்க மாட்டோம். நம்ம அதை ரேஷன் அரிசியே நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி இருக்கிற ஒரு பெண்கள் பணமும் இப்படியும் பணமும் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம கடையில் எதுவும் வாங்காமலேயும் இருக்கலாம். எவ்வளோ நிறைய பொருள் நம்மளுக்கு வருது இல்லைங்க. பருப்பு வருது, எண்ணெய் வருது, அரிசி வருது, சர்க்கரை வருது. இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணோம்னா இதுலேருந்து ஒரு ரூ. 10 எடுத்து வைப்போம். இது கணவருக்கு தெரியாதுங்க. நம்ம பெண்களுக்கு தெரியும். இதிலெல்லாம் நம்ம எப்படி சேஃப்டி பண்ணணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும். அதாவது நம்ம பணம் கொடுத்து வளர்க்கக்கூடாதுங்க பிள்ளைங்கள. அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணுங்க. நம்ம ஆடம்பர செலவோடு இன்றைக்கி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆடம்பர செலவு பண்ணுவோம். அது மாதிரி செலவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சொல்லி வளர்த்து நம்மளுக்கு வீட்டில் என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் தெரியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். இல்லைப்பா இன்றைக்கி பைசா வேணாம், பைசா இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்க பொருளாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சும்மா மட்டும் வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. இந்த ஒரு கூடை பின்னுறாங்க, வீட்டிலே இருந்து கூடை பின்னுறாங்க. அப்புறம் இந்த தயிர் விற்பாங்க, பால் விற்பாங்க. மாடு மாடு வச்சுட்ருக்கவங்கலாம் பால் விற்பாங்க, தயிர், வெண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் விற்கணும். நம்ம பழகிக்கணும். ரூ. 10 எப்படி உருவாக்குறதுன்னா இப்படி தான் உருவாக்க முடியும். நம்ம கஷ்டப்பட்டால் தாங்க முன்னேற முடியும். கஷ்டப்படாமல் முன்னேற முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சு லைஃப்பை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துன்னு வரலாம். நம்ம இப்படி தான் இருக்கணும், கீழேயே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நினச்சா நம்ம ஜெயிச்சு காட்டலாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். எல்லா பெண்களாலேயும் முடியுங்க. அதாவது கீழே இந்த குப்பை பொறுக்கிறவங்களுக்கு கூட அந்த திறமை இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லின்ற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் முன்னேறுவீங்க. வாங்க பெண்களே. பாய். மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.